3000 1800 110 பிராண்ட் தான் நல்லா இருக்கு. அண்ணே மாங்காய் திருட்டுனா தப்புனே. திருட்டு மாங்காய்க்கு தான்டா ருசி ஜாஸ்தி. இப்ப எடுக்காத, அப்புறம் எடுத்துக்கலாம். இது அங்க ஒன்று இருக்குண்ணே. ஏய் அப்பா எவ்வளவு டிராபிக். என்னண்ணே அந்த ஆள் இஷ்டு போறாரு. அவர் இடிச்சிட்டு போல, என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் அடிச்சிட்டு போறாரு. என்ன பண்றது? அந்த ஆளுக்கு நான் தெரியாது. தெரிஞ்சா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாரு. செல்போன் 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 சீப்பான விலைக்கு செல்போன். இந்த செல்போன் சிட்டுக்குருவி லேகியத்துக்கு சமமானதுங்கோ. இந்த போனை வாங்கி பேசினா வெறும் குருவியா டப்பு 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 டப்புன்னு விழுகுது சார். யோ சிட்டுக்குருவி விழுந்தா சுடுத்தீங்கிறதா? யோ நான் சொன்ன சிட்டுக்குருவி அது இல்லையா? இந்த மாதிரி மிடி சுடிதாரு ஜீன்ஸ் போட்ட சிட்டுக்குருவி சொன்னேன். யோ அப்படின்னா எனக்கு ஒண்ணு புரியல. பிடிச்சத எடுத்துக்க. அது மட்டும் இல்ல சார், இந்த போன்ல ஆம்பளைங்க பேசினா பொண்ணுங்களுக்கு மட்டும் போகும், பொண்ணுங்க பேசினா ஆம்பளைங்களுக்கு மட்டும் போகும். அப்படி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. இந்த போன ஆசியாவிலே இங்கப்பட்ட தாசார் கிடைக்கும். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்க வாங்க வாங்க. ஹலோ பிரதர், ஒரே ஒரு செல்போன் வாங்கிட்டு போங்க சார். 5000 ரூபாய் போன் 2500 ரூபாய் சார். இதை விட சீப்பா வேற எங்கேயுமே கிடைக்காது. தொப்பி எல்லாம் போட்டு வாங்காம போனீங்கன்னா நீங்க ரொம்ப சீப்பா ஆயிருவீங்க சார். சார் உங்களுக்கு வேணாட்டினா உங்க லவருக்கு வாங்கிட்டு போங்க சார். லவர் யார்? நீ செட்டப் பண்ணி குடிப்பியா? சார் ஏன் பழம் போட்டு வேற பழப்புக்கு மாத்தி விடுறீங்க? செல்லு சுடுது, சுட்டதா? சார் வெயில் இருக்கு சார். அப்ப எதுக்கு கூட? இது குடைக்குள் வெயில். குடைக்குள்ள மழை தான் வேணுமா? வெயில் அடிக்கப்படாதா? சரி, ஒர்க் பண்ணதான் செக் பண்ணலாமா? தாராளமா செக் பண்ணுங்க. தேவையில்லாத கல்வி எல்லாம் கட்டி கிளறாதீங்க. இந்த என்னம்மா செல் நல்லா ஒர்க் பண்ணுமா? கல்யாணம் ஆயிடுச்சா? நல்ல வேலை. இப்பதான் டைவர்ஸ் ஆச்சு, அதுக்குள்ள கல்யாணமா? டைவர்ஸா? ஏமா டைவர்ஸ் பண்ண? அவனு உன்ன மாதிரி பொறுக்கி தாட்டா பொறுக்கி குடுற பொறுக்கி புடுற. எத்தனை பொறுக்கி? 4 பொறிக்கு சார். அதே சார் நீங்க என்றீங்க. செக் பண்ணீங்களா இல்லையா? நான் செக் பண்ணி பார்த்தேன் சார். இதே மாதிரி ஒரு போன் என்கிட்ட இருக்கிறதா ஞாபகம். அதனால எனக்கு இது வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. சில ஆள் வாங்கினா சந்தோஷமா இருக்கும், சில ஆள் விட்டுட்டு போனாவே சந்தோஷமா இருக்கு. அச்சை வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்ன சார் நீங்க ஏன் சார் வந்தீங்க? வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா ஐயோ சார்? நான் வாங்கன்னு கூப்பிட்டு கிரௌடா சார். யாருப்பா அது கிரௌடு? கிருத்தரம் புடிச்சவன் சார். இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பல என்ன விக்கிறோம்னே தெரியல. வாங்க சார். 5000 ரூபாய் போன 2500 சார். சரி ஆக மாட்டேங்குது. வாங்க 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 சார். என் செல்போனை காணோம் சார். எது உங்க போன காணாமா? ஆமா சார். அதுவும் நான் இருக்கும் போதேவா? டேய் அப்படி இல்லைங்க, யாரும் ஆச்சரியப்படாது. ஏண்டா டேய் போன் வாங்க வந்தீங்களா திருட வந்தீங்களா? திருட்டு பொறுக்கிங்களா? போன திருப்பி தரல செருப்பு பிஞ்சு போகும். ஒருவே வீட்டுக்கு போக முடியாது சொல்லிவிட்டு ஐயோ செப்பலாம். சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாங்க சார். உங்களுக்கு எனக்கு 1002 இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல விட மாட்டேன் சார். உங்க நம்பர் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க சார். 9841022222. இப்ப பாருங்க சார். சார் நீங்க அடிக்குது சார், அதுவும் பக்கத்துல அடிக்குது. இத கேளுங்க. எனக்கு தூரம் அடிக்குதே சார். என்ன சார் சொல்றீங்க? நல்லா கேளுங்க. இப்ப பக்கத்துல அடிக்குது. யாரா வச்சிருக்கிறது? கொடுத்துருங்கடா, கொடுத்துருங்க. சார் இங்க அடிக்குது சார். எங்க? இங்க உங்க பாக்கெட்ல. பாக்கெட்லயா? இது எப்படி சார் இங்க வந்துச்சு? திருடி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எப்படி வந்ததுன்னு என்ன கேக்குறியா நீ? சார் இது ஏன் போன் சார்? அதுல எப்பற ஏன் நம்பர் வந்தது? அதத்தானே நானும் கேக்குறேன். அது சாதாரணமா கேட்டா சரியா வரும், அடிச்சு கேட்டா தான் சரியா வரும். பாத்தீங்களா சார்? இப்போது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் திருட்டு போன் தானே? இவன் திருடிட்டு உங்களை முள்ள மாதிரி நாயங்களாங்கறான், திருட்டு பசங்களாங்கறான். செருப்பு பிஞ்சு போயிடுங்க. பாத்துட்டே இருந்தா சும்மா வராது, அடிங்கயா. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காதீங்க. அட பாவி, அவன் நம்பரை என் போன்ல சொல்லிட்டானே. என்னமா நீ கல்யாணத்துக்காக வாங்கிட்டு இருந்த வண்டியை தொலைச்சிட்டு இப்படி அலையறியே? அப்பா நான் என்ன வேணும்னாப்பா கொடுத்தேன், ஏதோ அவசரத்துக்கு உதவி செய்யலாம்னு கொடுத்தேன். அந்த முள்ள மாதிரி இப்படி ஏமாத்தலாம்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப மட்டும் என் கையில கிடைச்சா என்ன பண்றது? நம்ம பொழப்புக்கு ஹெல்மெட் போட வேண்டியது ஆகி போச்சு. பிடிச்சாதான் பிதிக்கி எடுத்துறாங்களே. என்ன ஆட்டோல ஏதோ போர்டு போட்டிருக்கு. எது இட்லி வியாபாரமோ? ஆட்டோ 2 வீலர் விற்க வாங்க இங்கு அணுகவும். அணுகுவோம் இல்ல. ஆட்டோ என்ன ரேட் சார்? 30000 ரூபாய் போகும் சார். நல்ல கண்டிஷனா இருக்குமா? சூப்பர் கண்டிஷன் சார். ஓட்டி பார்க்கலாமா? உங்களை எப்படி சார் நம்புறது? இந்த ட்ரைசைக்கிள் வச்சுட்டு ஓட்டி பார்க்கறேன். ட்ரைசைக்கிள் என்ன விலை, ஆட்டோ என்ன விலை? என்ன விளையாடுறீங்களா? என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டும் கட்டான வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? இஷ்டம்னா கொடுங்க, இல்ல வேற இடத்துல ஓட்டிட்டு போறேன். சார் நில்லுங்க சார். உங்களை பார்த்தா டீசெண்டா இருக்கிறீங்க. வண்டியை விட்டு ஆட்டோ எடுத்துட்டு போங்க. மனிதன் ஆனா ஒண்ணு, என்ன? கண்ணுக்கு தெரியற தூரத்துல ஓட்டணும். இந்த எல்லையை தரனா சூசைட் பண்ணிக்கங்க. சரி சார். சரின்டா. இது டிவி சுத்தில ஆத்தடி அடையாளம் காட்டிட்டாலே. என் டிவியை சுத்தி போனா மண்ணாங்கட்டி போயா. ஐயோ ஐயோ போயிட்டான் பாவ. யோ இப்ப ஹெல்மெட்டோட ஒருத்த ஆட்டோ ஓட்டிட்டு போறானே, எங்க போறான் அவன்? அவரு ட்ரையல் பார்க்க போயிருக்காருமா. அவன் தான் என் டிவியை சுத்தியா திருடிட்டு போனான். அவன் திருடுனா? ஓ ஆட்டோ கொடுத்துருக்கியா? அவ்வளவுதான்.
மாட்டேன்னு சொன்னான். தாண்டிட்டாம்மா, எல்லைய தாண்டிட்டான். அண்ணே சார்ஜென்ட் ஐயா வண்டி சவுண்ட் எச்சா வருதான் பாத்துக்க சொன்னார்னே. அண்ணே இது போலீஸ்கார வண்டினே, துட்டெல்லாம் வசூலே பண்ண முடியாது. துட்டை வசூல் பண்றதுக்கு வேற வழி இருக்கு. லைசென்ஸ் இருக்கா? அதோ இருக்கே. நான் கேட்டது வண்டிக்கு. கருப்பா இருந்தாலும் பொறுப்பா பேசுறீங்க சார். இந்த பருப்பு கிடைக்கிறதெல்லாம் என்கிட்ட நடக்காது. லைசென்ஸை காட்டு, இல்ல 500 ரூபாய் பணத்தை எடு. அதெல்லாம் ஒரு பர்ஸ்ல வச்சுக்க கூடாதா? உள்ள பர்ஸ் இருக்கு, எடுத்துட்டா? இல்ல வேணாம், நீ கிளம்பு. அப்பாடா, சைக்கிள் இருந்து ஆட்டோக்கு மாறியாச்சு. என்ன போலீஸ்கார் நிக்கிறாரு, நம்மளும் டீசெண்டா நிப்போம், அப்பதான் நல்லவன் நம்புவாங்க. இறங்கி வா. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டணும்னு எவன்டா சொன்னா? நீ என்ன லூசா? அது இருக்கட்டும், நீங்க நான் தான். இல்ல இல்ல நான் இல்ல, நீ எப்படிடா சொல்ற? அந்த இல்ல சார், அன்னைக்கு செல்போன் சிக்கல்ல மீட் பண்ணுமே அவர்தான் நீங்க. நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இதுல யார் அண்ணன் யார் தம்பி? அவன் தம்பியா இருக்கும்போது நான் அண்ணன், இப்ப அவன் அண்ணன். சப்பா முடியலப்பா. வெயிட்டா இருந்தா கழட்டி கையில வச்சுக்கோ. ஐயோ அதை சொல்லல சார், 5-6 இடியாப்பத்தை கொச்ச கொச்சன்னு போட்டு கையில கொடுக்குற மாதிரியா இருக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க. சரி, புரியும்படியா நான் ஒரு கேள்வி கேக்குறேன். ஆ. உங்ககிட்ட 3 பீஸா இருக்கு. பீஸான்னா? ஒரு ரேஞ்சுக்கே கேக்குறேன். 3 ஓட்ட வடை இருக்கு. ஆஹா, நல்ல ஐட்டம். அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. நீ எப்படி பிரிச்சு கொடுப்ப? என்னையா சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியா இருக்கு. அண்ணன் தம்பி 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு வடையை கொடுத்துட்டு மிச்சம் ஒரு வடையை சரி பாதியா பிச்சு கொடுத்துட்டு போங்க, நான் போய் பொழப்ப பார்க்காம. முக்கியமான கண்டிஷன், வடையை பிக்க கூடாது. பிக்கப்படாதா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? 3 வடைங்கிறீங்க, சரி பாதியா பங்கு பிரிக்கணுங்கிறீங்க, வடையை வேற பிக்கப்படாதுங்கிறீங்க. அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க. கரெக்ட். அண்ணன் தம்பி 2 பேர், மொத்தம் 3 பேரு. 3 வடை இருக்கு. ஆளுக்கு ஒண்ணா கொடுத்தா சரியா போயிடும். இதெல்லாம் இதை எங்க பிடிக்கிறான்? யூனிஃபார்ம் எங்க? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நல்ல வேலை லைசன்ஸ கேட்கல. லைசென்ஸ் எங்க? கேட்டுட்டான். நல்ல வேலை ஆர்ச்சி புக்க கேட்கல. ஆர்சி புக் எங்க? அம்புட்டியும் கேட்கிறான். இது திருட்டு வண்டிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவானோ? இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்ச? இதோட விட்டுருவானா, இன்னும் கொஞ்சம் குறைவானான்னு தான் நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, இது திருட்டு ஆட்டோங்கிறத கண்டுபிடிச்சிருவானோன்னு நினைச்ச. நீ கண்டுபிடிக்கல. இப்ப கண்டுபிடிச்சிட்டேனே. எப்ப கண்டுபிடிச்ச? உன் வாயாலேயே சொன்னியடா குரங்கு. எப்பா முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது பொழைச்சுக்கிறேன். சப்பா எம்மாடி. இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்ச? நல்ல வேளை பேண்ட் சட்டை கழட்டாம விட்டானு தானே நினைச்சேன். ஐயோ கர்ம கர்மா, இப்படிதான் நான் எங்க நினைச்சேன்? நான் நினைக்கவே இல்லப்பா. நினைச்சடா. பேண்ட் சட்டானே போனா போகுது. அண்டார அவுக்க முடியுமா? உள்ள லங்கோட கட்டி இருக்கோம்ல. இவ்வளவு பெரிய உருவம் வருது, கணக்கு தெரியல கருவாப்பையில. இதான் சார் கையில அடிச்சா பட்டதா? செருப்பு கழட்டி அடிக்கணும். மோதலையா? பொம்பளைக்குள்ள மோதலையா? இருப்பியா? நல்ல வேலை ஹெல்மெட் போட்டனால அடிபுற அதுல விழுந்துச்சு. இவனை சந்திச்சுட்டு வீடு போறது நிச்சயம் இல்லாம இருக்கடா. ஐயா, கஸ்டமர், உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த ஏலம் ஓபன் டெண்டர் முறையில் நடத்தப்படுகின்றது. இந்த ஏலம் எடுக்க நீங்கள் அனைவரும் ஆவலுடன் இருக்கிறீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். ஐயோ ரெங்கா, சொன்ன மாதிரி கமிஷனை கரெக்டா கொடுத்துடணும். நான் கமிஷனை கரெக்டா கொடுத்துறேன். நீ எந்த அளவுக்கு ஏலத்தை குறைக்க முடியுமோ சீப்பா முடிச்சிடணும். பாரு, இந்த செல்லப்பா பத்தி உனக்கு தெரியாது. நான் ஏலத்துக்குள்ள பூந்துட்டுனா 50 பேரும் ஆப் ஆயிருவேன். ஆனா நீ மட்டும் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும், தெரியுதா? இங்கே இருக்கின்ற 2 கார்களும் மெர்க்குரி ஃபோர்ட், ஆஸ்டின். இந்த கார்கள் நம் ஸ்டேட்டுக்கு சொந்தமானது. இவை விலை மதிக்க முடியாத அற்புத கார்கள். இதனுடைய மதிப்பு 6 லட்சம். இப்போது ஏலம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஓபனிங் 1 லட்சம், 1.5 லட்சம். இப்ப பாரு 2 லட்சம். 2,20,000 பைசா. 2,20,000 பைசாவா? யாரா அவன்? இங்கேயுமா? யாரையா இவன் பைசா கணக்குல கேக்குறான்? அவன் சில்லற பையனே, சில்லறத்தனமா தான் கேட்பான். இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. 4 லட்சம். ஒரே அடியாகிறிய படிப்படியா போயேன்டா. படிப்படியா போனா அவன் லிப்ட்ல போயிருவான். அவன் போறதுக்கு மேல நீ பொசுக்குன்னு போயிடணும். குறுக்க கம்மியா பேசாத. 4,40,000 பைசா. 4 லட்சத்தி இது 5. வேணாண்டா, ஏற்கனவே இப்படி ஏலத்துல ஏத்தி விட்டவன 2 துண்டா வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நானு. அண்ணே கொஞ்சம் சும்மா இருந்தேன். இது நம்ம பிரசித்தி குக்கர். குக்கர அப்படின்னா என்னுடைய கௌரவ பிரச்சனை. வாயை முடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்க. 5 லட்சம். 5,50,000 பைசா. வேணாண்டா. இது பாருங்க,
ஒன்னும் குறைஞ்ச விலைக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு முடிச்சு விடுறேன், இல்ல கூண்ண விலைக்கு ஏத்தி விட்டு அவன் தலையில கட்டிடுறேன். போதுமா? அப்படிங்கிற 6 லட்சம். 6,60,60 பைசா. 7 lakhs. வேணாண்டா, கட்டுப்படியாவது ஓடி போயிடலாம். ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? அப்புறம் எதுக்கு நான் கூட்டி வந்த? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா? இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. உங்களுக்கு தான் நல்லபடியா முடிச்சறேன்னு சொல்றேன்ல. 7 lakhs. ரிப்பீட். 7,70,70 பைசா. 70 பைசாவா? இப்ப பாருங்க ஏன் டெக்னிக்கல. என்ன டெக்னிக்? மறுபடியும் ஏத்தி விட போறேன். ஏத்தி விடலனே, அவனை மாட்டி விட போறேன். எப்படி? நான் இப்ப 8 லட்சமே, அவன் 8,80,000 பைசாம் தான். அவனை மாட்டி விட்டு நம்ம 2 பேரும் அப்படியே ஜம்ப் ஆயிரலாம். 8 லட்சம். அங்க பாரு, ஏலம் கேட்காம வெத்தல போடுறான். ஆமா, ஏன் வெத்தல போடுறான்? அண்ணே, வம்புல மாட்டுறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஐயோ ஐயோ, ஓவரா மெல்றானே. இப்ப பாருங்க. ஏப்பா, ஏலம் கேட்கும் போது வெத்தலை பாக்க போடணுமா? 8 லட்சம் ஒரு தரம். ஏன்டா அவசரப்படுற? வெத்தலை பாக்க போறாருல, அறிவில்ல? எங்க இங்கயா? ஏன் தாமதம்? ஓ, தண்ணி வேணுமா? இந்த தண்ணி வாங்கி கொப்பிடிச்சு கடகடன்னு சொல்லுங்க. ஏப்பா, மிஞ்சி மிஞ்சி போனா 80 பைசா ஏத்த போற, இதுக்கு ஏன் இந்த பில்டப்? 8 லட்சம் 2 தரம். ஏன்டா? ஏண்டா? ஏன்? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க. துப்புப்பா, துப்ப மாட்டேங்கிறீங்க. பூன்னா வரப்போகுது, இதுக்கே தாத்தா தீத்தில இருந்து ஆரம்பிக்கிற. 8 லட்சம் 3 தரம். அம்மா. ஆரம்பிக்கல. நடக்கட்டும். 4 லட்சம் ரூபாய் காரை 8 லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்கேன். கமிஷனை கொடுங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, அடுத்த தடவை யூஸ் ஆகும். நோட் பண்ணிக்கப்பா. நம்பர் 420 கோவிந்தா ஸ்ட்ரீட், அபேஸ் நகர். அந்த மணியை கொஞ்சம் கொடுங்களேன். ஏண்டா? ஏன்? கரெக்ட். இந்த நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நம்மளே பயந்து வர வேண்டியதா இருக்கு. பதுங்கி வர வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. மத்த ஊர்ல எல்லாம் அடுத்த பிரச்சனைக்கு போகாம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். இங்க மத்த ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து அவன் சோழியை முடித்து தான் சாப்பிடுறாங்க, தூக்குறாங்க. சத்தம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி, குடல் வேற குண்டானி வேற ஆயிடும். இப்ப பாக்குறியா? மூடியா பேசி இருக்கும்போது எதுக்கு ஓபன் பண்ணிட்டு இருக்கா? யார் நீங்க? உனக்கு என்ன வேணும்? யாரு நீயா? குத்துன எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வாழ்க்கையில நீ விளையாண்டு இருப்ப. உன் பொண்ணோட வாழ்க்கை என்ன டென்னிஸ் கிரவுண்டா? யார் அவன் பொண்ணு? என்ன பிரச்சனை? என் பொண்ணு உனக்கு தெரியாது? லட்சக்கணக்கான பொண்ணை பாக்குறேன், உன் பொண்ணு மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? யார் உன் பொண்ணு? ஆமா, நாங்க என்ன விருந்துக்காக வந்திருக்கோம். என் பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கி இருந்த டீ சுட்டியை திருடி விட்டு இந்த புள்ள கல்யாணத்தையும் நிறுத்தி விட்டு இப்ப என்ன ஆயி ஓய் குத்துனா? ஓ, அந்த மேட்ரா வந்தீங்களா? சொல்லவே இல்ல. சரி, 2 நாள் வண்டி வீட்டுக்கு வந்து இடத்த காலி பண்ணுங்க. இவன் நம்பாதடா. ஏற்கனவே பல தடவை நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கா. இன்னைக்குதான் கையும் களமா மாட்டிருக்கா. இன்னைக்கு விட்டோம் எனக்கு என் வண்டி வராது, எனக்கு கல்யாணமும் நடக்காது. விடுவனாமா? ஒப்ப என்ன இழிச்சவாயனா? 2 நாள் 3 நாளுங்கிற பிட்டெல்லாம் ஆகாது. இப்பவே வண்டிங்க வந்தாகணும். வரலன்னா என் பொண்ணை வச்சு சோறு போடு. என்ன புது ட்ரிக்ஸா இருக்கு? வண்டி கலவு போச்சுன்னா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அதை விட்டு பொண்ணுக்கு சோறு போடு, பொண்டாடி சோறு போடு. அச்சிக்கமேல உனக்கு போலீஸ் ஒன்ன மாதிரி 420க்கு போலீஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். இதப்பா டிவிஎஸ் 50 வை, இல்ல என்ன வச்சு சோறு போடு. அப்படியே அவனை புடிச்சுக்க. அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். அப்பாடே நீ போடா, இவனை நான் பாத்துக்கிறேன். ஓ, அப்படியா? அப்ப ஓகே. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. என் மேல டச் ஆச்சு போன அப்பனை கூப்பிட்டு
யானை தும்பிச்சான் கையில அடிச்ச மாதிரி அடிச்சு கொண்டுவேன். பாப்பா போய் அரிசி பருப்பு அனுப்பு. அடி பாவி சிரிக்கி, அடிக்கிற பரிசு எனக்கே காண மாட்டேங்குது, உனக்கு வேற அவிச்சு கொட்டணுமா? சரி போய் அந்த அண்ணாத்துக்கெல்லாம் என் அக்கௌண்ட்ல ஏதாச்சும் வாங்கி தின்னு. மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கலாம் அக்கவுண்ட். அவுட் அவுட். வாயிலடி வடக்கு மாசி வரைக்கும் போகுது, வீட்டை பாத்துக்க, நீ எதுவும் அடிச்சுட்டு போயிடாத. அடிக்க வச்சிருக்க. நைட் இங்க தானே இருப்ப, வரண்டி ஊத்தி. சும்மா கேட்டேன். சார் ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. என்ன புடுங்குச்சுன்னு தெரியலையே. சொல்லப்பா. யாரு? என்ன சார் சொன்ன விஷயம் என்னாச்சு? சாரா இவனா? கிடைச்ச மரியாதை போச்சா? என்னப்பா கேட்ட? என்னாச்சுன்னு கேட்டேன். நந்தா, நீ சொன்ன மாதிரி அக்ரஹாரத்துலயும் போய் பார்த்தாச்சு, அண்ணா நகர்லயும் போய் பார்த்தாச்சு. அம்மாவும் பொண்ணும் தான் என்ன வர்ற பையன் நல்ல வேலை இருக்கணும்னு கண்டிஷன் போடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்க. நாளைக்கு போய் பாப்போமா? சரிண்ணே, நாளைக்கு போவோம். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். சில்லறை வாங்க வேண்டியிருக்கு. என்ன செல் திருடி விக்கிறத விட்டுட்டு இப்ப பொம்பளை புரோக்கர் வேலை ஆரம்பிச்சியா? பொம்பளை புரோக்கரா? அட நீ வேற யாப்பா, அவன் தங்குறதுக்கு வீடு ஒண்ணு வேணும் கேட்டான், அதான் எங்க எதுன்னு விவரம் சொல்லிட்டு இருக்கேன். தங்குறதுக்கு வீடா? என்ன பூட்டின வீடு திறந்து கிடக்கு? ஒழுங்கால விட்டு தான் பூதம் காக்கும். என் வீட்டுல வந்து இப்படி பிசாசு மாதிரி நிக்கிறீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? பூதங்க அப்படியே முழுங்கிருவேன். நாங்க யாரு? நாங்க கேளு. முழுங்கிருவீங்களா? ஏய் ஆமா, யாருவீங்களா? அது ஏன் அப்ப? அவனத்தான் தெரியுமா? இது ஆத்தா, அது பெரிய அண்ணாத்த, இது சின்ன அண்ணாத்த, அது குட்டி தம்பி பையன். ஆமா, இவங்கள கூட்டிட்டு எதுக்கு இங்க வந்திருக்க? எதுக்கா? உன் அச்சானியா ஒடிக்கட்டா. நீ ஒருத்தி வந்தா இங்க ஒடிஞ்சு நொறுங்கி போய் கிடக்கு. இதுல கும்பலா வேற வந்து நொறுக்குவீங்களா? யோ, உன் பொண்ணுக்கு ஒருத்தி தானே சோறு போட சொன்ன, என்ன கூட்டமா கொண்டாந்து இறக்கிருக்க? நாங்கெல்லாம் பாசக்காரங்க, என் பொண்ணை விட்டு தனியா இருக்க மாட்டோம். இத பாரியா, நாங்கெல்லாம் இங்க இருந்து போகணும்னா நீ என் டிவிஎஸ் சுட்டியா திருப்பி கொடுத்துரு, இல்லன்னா எங்களுக்கு எல்லாம் ஆக்கி போட்டு சாவு. இல்லப்பா, என்னப்பா இது? என்னப்பா இது வரைக்கும் மளிகை சாமான் வாங்குறது 25,200. சாயந்தரத்துக்குள்ள காசு வரணும், இல்லைன்னா வீடு கடையா போயிரும் பாத்துக்கோ. 25,200? இதெல்லாம் கம்மி சொல்லப்பா, போக போக பாரு எங்க சாதனை. புது டிவி சுட்டி வாங்கினா கூட 22,000 தாண்டி வருது. உங்க டிவி சுட்டி எடைக்கு போட்டா கூட 8 கூட கிடைக்காது. 25,000 ரூபாய் தின்னுறீங்க. மரியாதையா எல்லாரும் வெளியே போங்க. தங்கச்சி விட்டு பிரிய மாட்டோம். பிரிய மாட்டீங்களா? அருவாள் எடுத்து போட்டேன், தலை மட்டும் பிரிஞ்சிடும். அம்பிட்டு பேருக்கும் போயிருங்க இங்க இருந்து. அருவா நீ ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்பா அக்கா, எங்க ஃபேமிலியோட வெயிட் புரிஞ்சுதா? இப்படியே காரேன். மனுஷன் பொம்பளை பொம்பளைன்னு அலையிறான், பொம்பளை இல்லாம வாழ முடியல, பொம்பளைய கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியல. என்ன வாழ்க்கை? அவன் சொன்ன அதே 3 வடை. இது வடை தானே? வடையேதான். அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு விளக்கம் சொல்லிட்டு சாப்பிடு. கேளு. இந்த 3 வடைய அண்ணன் தம்பி 2 பேருக்கு சரி பாரியா எப்படி பிரிப்ப? டேய், இதே மாதிரிதான்டா நானும் சிரிச்சேன். என்ன கேட்கறதுக்கு பதில சொல்லு. இதுல என்னையா பெரிய அதிசயம் இருக்கு? அண்ணன் தம்பி 2 பேருங்கிற ஆளுக்கு ஒரு வடையா எடுத்து வச்சு மீதி இருக்கிற ஒரு வடைய ஆளுக்கு பாதியா பிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இதத்தானே நானும் சொன்னேன். அவன் புதுசா அவனை சொல்லி ஆப் பண்ணிட்டானவா? என்ன சொன்னா? அண்ணன் தம்பி 2 பேரு கிடையாதான், அண்ணன் வேற தம்பி 2 பேரு, ஆக மொத்தம் 3 பேரா. 3 பேருக்கு 3 வடைய பிரிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? முதவிங்கிறான்டா. என்னப்பா? ஏப்பா அவன் சொன்னான்னு சொல்லி என்கிட்ட சொல்லியா? நானே கடன் உடனே வாங்கி இதை ஏத்திட்டு இருக்கேன். இதை நீ இறக்கி மேற்கொண்டு கடனாளி ஆக்கி என்ன செருப்படி வாங்கி வைக்கலான்னு பாக்குறியா? போடா போடா. சாரி 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 பிரதர், நான் உன் லெவலுக்கு ஏத்திட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன். கூல் டவுன் கூல் டவுன். அங்க என்னடா? எப்பா இந்தப்பா, இந்த பிடி. இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரோ ஆப்போ காணாது. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும், அப்படி ஒண்ணு போடு. அடிச்சா ஜின்னு ஏறணும்னு சொன்னல, ஏறிச்சா? இதோ ஜின்னு ஏத்திட்டு போ. நீயா? நீ இருக்கேன்னு வெளியே ஒரு போடு போடக்கூடாது. நீ இருக்கேன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே. நீ இருந்தா அந்த கடை விளங்குன மாதிரிதான். நான் போறேன். என்ன சொன்ன? என் கடையை என்கிட்ட விளங்காதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அது இருக்கட்டும், முதல்ல அவன் மூஞ்சி இருக்கு, பின்ன வேற மூஞ்சி இருக்கு. அடிக்கடி மூஞ்சியை மாத்துறதுக்கு நான் என்ன குரல் வித்தக்காரனா? வாங்கறத குடிச்சிட்டு மரியாதையா போடா. போடா. டேய், இங்க போடா. கடனை எதுக்கு வச்சுக்க? போடா. ஏன்டா கத்துற? போறோம்ல. யோ, மூளை இருக்கா? இது வரைக்கும் வந்தவனுக்குலாம் இருந்தது பா, உனக்கு தான் மூளை இல்ல.
நிஜமாதான்ப்பா, இந்த பார் தீந்து போச்சு. என்னப்பா? வேணாம். கேட்டா அண்ணன் தம்பிங்க. நான் அண்ணனா இருக்கும்போது அவன் தம்பியா இருந்தேன், அவன் தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருந்தேன். வேண்டாம்ப்பா, உன்னோட திருவிளையாடல இதோட நிறுத்து. சூடா ஏதாச்சும் கொடு. சூடா தானே நெருப்பு. இத நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இன்னமும் வேணுமா? சரி கொடு. சுடு போதுப்பா. இதாச்சும் சூடு. நீ சுடு காடு. வார்த்தையாலே சுட்டு எரிக்கிறியடா பாவி. சைத்தான் கே பச்சா. என்னடா அதுக்கு ஆள் மாறிட்டா? முடியலடா, 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 முடியலடா ஐயா. கண்ணு குடிச்சே போதையறலே, கஞ்சா இழுத்தே கிக்கு ஏறலே, குப்பி அடிச்சேன் டப்பி அடிச்சேன் ஏறலே ஏறலே. ஏன்பா என்ன நோப்பா? வந்துட்டாயா வந்துட்டாயா? எதையோ திருடனும் எண்ணம் இருக்குது வழியில்லை, அதை எடுக்க போனாலும் முடியல. இது அந்த நந்து போய் ஆட்டோ இல்ல? இது எதுக்கு இந்த சந்தில வந்து நிக்குது? அதுவும் இலங்கை வீட்டு முன்னால நிக்குது. வீடு வாடகைக்கு விடப்படுங்க போடையும் காணா. மேல என்னமோ நடக்கு. பால் காய்ச்சற வாடை அடிக்குது. ஒரு பொண்ணும் பையனும் சிரிக்கிற சத்தம் கேக்குது. பிடிக்கிறேன். ஹலோ, பேசாம இருக்கு. ஒரு நிமிஷம். லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. பேசாம ஏய், நான் சொல்றதை கேட்க முடியாது. பாத்தியா, கிருன்னு சத்தம் கேக்குது. ஏய், அது கதவு மூடுற சத்தம்டா. கதவை மூடுறாங்களா? விட மாட்டேன். டேய், மேல போகாத. நல்லா கேளு. டேய். டேய் டேய். ஆமா, நீ எங்க இங்க? இல்லன்னு சார் தானே அழைச்சிட்டு வந்து இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காரு. சார் வாடகை? சரி, சார் வீட்டை மட்டும் தானே வாடகைக்கு விட்டுருக்கேன். இது என்னடா வாடகைக்கு விட்டு என் தங்கச்சியை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு உரைச்சிக்கிட்டு அடுப்புல வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்லன்னு அண்ணன் தான் பால் காய்ச்ச சொன்ன. நீ பேசாத. உனக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா? ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. இன்னைக்கு நடக்கலடா, இனிமேல் நடக்கும்ல. இனிமேல் நடத்துவே இல்ல, நடக்க விட்டுருவோமா? டேய் கேட்க இல்ல, நறுக்கி போடுமா நறுக்கி. பேசாதடா. உன்னை வந்து வச்சுக்கண்டா. உன்னை வந்து அடுப்படியில என்ன வேலை பார்க்க பார்த்தாயா? அம்மா, அந்த சுவிட்சை போடு. வாங்க. யார் வீட்டுல? யார் வீட்டுல? வீட்டுல யாரும் கேட்கல. வீட்டுல யாருன்னு கேட்டா வீடு பதில் சொல்லுமா உனக்கு? இந்த எகத்தாளத்துக்கு குறைச்சல. இந்த புத்திசாலி தந்த கதை ஒருத்தல மட்டும் காட்டினா பத்தாதுப்பா, மொட்டை மாடி வரைக்கும் காட்டணும். அது என்ன கையில? விரல். விரல் என்ன? வயரு. வயர் இங்க இருக்கு, கனெக்ஷன் வேற எங்கேயோ இருக்கு. போவுல போவுல. அம்மா, அம்மா, தாயே, அம்மா வந்துட்டேன். அச்சோ, செல்லப்பாவா? குரல கேட்டுட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்து. அம்மா, அவனை போய் பிச்சைக்காரன் சொல்லாதம்மா. அப்புறம் பிச்சைக்காரன் நம்மளே தப்பா நினைப்பான். பிரதர், ஸ்டாப் ஸ்டாப். ஓ லெவலுக்கு இல்லாட்டினா கூட எங்களுக்கு வெக்க வெள்ளரிக்கா சூடு சுரக்கான்னு நிறைய விளைஞ்சு போய் கிடக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்க. இப்போ என்னப்பா நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது. ஒரு வயசு பிள்ளைய ஃபாலோ பண்ண பழகிக்கணும். முடிதான் நரைச்சிருக்கா, மூளையமா நரைச்சிருக்கு. உனக்கு அங்க என்ன பார்வை? உனக்கு அறிவில்ல, உன் பிள்ளைக்கு அறிவில்ல. யாருக்கு அறிவில்ல? ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா? ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. ஏப்பா, அது என்ன பெரிய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளைத்தனமா கையில பேட்டு அடிக்கிறதுக்கு? யார? அட, பால் வந்தா அடிக்கிறதுக்கியா? அதானே பார்த்தேன். இப்ப நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? யாருன்னே தெரியாத ஒரு ஆட்டோக்காரனை கொண்டாந்து வீட்டுல குடி வச்சிருக்கேன். அவன் கூட சேர்ந்து உன் தொங்கச்சி பால் காய்ச்சுது. அது எவ்வளவு பெரிய தப்பு. இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா? பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? என்ன ஆயிருக்கும்? பக்குன்னு தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கும். அப்புறம் எத்தனை பதினஞ்சு இருந்தாலும் பத்துமா? ஏதோ நான் பார்க்க கண்டு பஞ்ச மட்டும் ஊதி தள்ளிட்டு நெருப்ப கையோட கொண்டாந்துட்டேன். எது பஞ்சு எது நெருப்பு? அது பாசிங்கள போயிடுச்சு, திரும்பவும் கிளறா. சொல்ல வந்தது மறந்து போகும். இப்படியே விட்டுருந்தா கல்யாணத்துல போயில முடிஞ்சிருக்கும். ஏப்பா, சாக்கடிக்கிற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வயரை தூக்கி எறியாம கையில வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க. சரி, நீயே தூக்கி போட்டு கொண்டாங்க.
கொஞ்சம் போட்டோமா? ஆமா, ஆமா. விட்டாச்சு, விட்டாச்சு. மறுபடியும் போட்டியா அடிக்கிற நீங்க. இப்ப தெரியுதா பேட் எதுக்குன்னு? பேட். அம்மா, என்னை காப்பாத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா. எங்க வீட்டுல ஒரு டெட் பாடி விழ வேணாம்னு பார்த்தேன். ஐயோ, அப்படியே பிள்ளைக்கு அம்மா தப்பாம பிறந்திருக்கே. ஆமா, என்ன சொன்ன? ஒண்ணும் சொல்ல, எப்படியோ போய் தொலைங்க. என்னடா சொன்ன? கல்யாணம் வரைக்கும் போய் தான் என்ன ஆயிருக்குன்னு சொன்னேன். போடா, அப்படி ஒரு கல்யாணம் நடந்துடாதான் நான் எவ்வளவு போராடுறேன் தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆட்டோ டிரைவர் இல்ல, கோடீஸ்வரன். கோடீஸ்வரனா? இப்ப நல்லா வாய போல. நான் எவ்வளவு எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி என் தங்கச்சி பால் காய்ச்சி அமுச்சு வச்சேன். பால் பொங்கி வர நேரத்துல இப்படி உடைச்சிட்டேடா பாவி. என்னப்பா சொல்ற? அறிவு இல்ல உனக்கு? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டு என்ன நொன்னப்பா சொன்னேன்? இல்லப்பா, இவ்வளவு மேட்டர் நடக்கிறப்ப நான் போறப்ப ஹலோ ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி தடுத்துக்கலாமே. இதே டயலாக தான் நான் சொன்னேன். எங்க கேட்ட நீ? லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்துன்னு சொல்லிட்டு மேல போன நீ. அப்படியா சொன்னேன்? நான் ஏதோ தப்பு நடக்க போது கையங்களமா பிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சு ஒரு ரிவார்டு வாங்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி இதுல கரண்ட் இருக்கா பாரு. வேணாப்பா, நான் ரிவார்டு வாங்குறது உனக்கு பிடிக்கல, என்ன ஆள விடு. நெல்லு. என்ன? அம்மா, அந்த பழைய கஞ்சியை கொடு. ரொம்ப தேங்க்ஸ். போற வழியில அதை நாய்க்கு ஊத்திராத. ஏன்? அது செத்து. கூப்பிட்ட உடனே வந்துட்டான் தங்கமான பையன். ஆமா, நீ என்னடா படிச்சிருக்க? 4வது. வெரி குட். என்ன விட ஏதோ நீ கொஞ்சம் கூட படிச்சனால உன்னை ஒரு மனுஷனா வந்துச்சு இங்க உட்கார வச்சு எழுத சொல்லியிருக்கேன். நான் சொல்ற மாதிரி அழகழகா அப்படியே அடிச்ச மாதிரி எழுதுனா சிச்சுவேஷனை சொல்லு. இருக்கட்டும் இருக்கட்டும், சொல்றேன். அதாவது என் ஃப்ரெண்டு இளங்கோவுடைய தங்கச்சிக்கு அந்த நந்து பைய ஒரு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி எழுதணும். இதுதான் சுச்சுவேஷன். என்ன? கண்ணே கவிதா. கண்ணே கவிதான் எழுத சொன்னா மண்ணே கவிதான் எழுதிக்கிட்டு இருக்க. கா போடுறா, கா மாதா போடுவாங்க. பக்கத்துல என்ன கால் போடுற? பக்கத்துல ஏன் கால் போடுற? முதல்ல உன் கால கீழ போடுறான். கால் மேல கால் போட்டா கால் தான் வரும். இது வரைக்கும் 3 கிலோ மிக்சரும் 14 வடை 1 கிலோ பூந்தி இருக்க நீங்க. காலா அப்புறம் பொய்யா சொல்ற? போடு காணா. கா இன் கண்ணே கவிதா, உன்னை என்னால் மறக்க முடியவில்லை. என்னடா கன்னடத்துல எழுதிக்கிட்டு இருக்க? தமிழ தலைக்கில பார்த்தா கன்னட மாதிரி தான் தெரியும். அழகில தெரியுதா? சரி எழுது 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 எழுது. நந்தன் போடு. உனக்கு வாங்கி கொடுத்தது ஒரு கழுதைக்கு வாங்கி கொடுத்தேன். இன்னிப்பாய் இளங்கோ, இந்த ஒரு லெட்டர் வச்சு உன் தங்கச்சி அந்த நந்தாவை சேர்த்து காட்டுறேன், ஜெயிச்சு காட்டுறேன். ஒரு தெரியும்டா உன் நண்பனோட சாதனை என்னன்னு பா. பேஸ்ட் அச்சோ போஸ்ட் ஆரம்பமே புதுசாகுது. டி கவிதா, போஸ்ட் ஆபீஸ் சீல் இல்ல, கொரியர்லயே அனுப்பல. அண்ணன்ல இருந்து தங்கச்சி வரைக்கும் அநியாயத்துக்கு அறிவா இருக்கு பைபிள்லயே. பேஸ்ட்னு கத்திட்டு போஸ்ட்னு சத்தம் கேட்டுச்சே. அதுவும் கேட்டுச்சா? இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. குக்கர். ஐயோ, செல்லப்பா அப்பப்பா என்ன படியில படுத்துக்கிட்டு ரயில் விட்டு இல்ல குக்கர் ஏச்சி மக்கர் இல்ல லெட்டர் லெட்டர் லெட்டரா? லிட்டர் லிட்டரு. திடீர்னு 1 லிட்டர் பால் விலை ஏறிச்சுன்னு வெளியே பேசிக்கிட்டாங்க. அது எவ்வளவு ஏறி இருக்குன்னு படியில உட்காந்து படிப்படியா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன கருமமோ இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ? கவிதா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இங்க வா. கொஞ்சம் இரு, நான் வரேன். செல்லப்பா, அம்மா. இங்க வாப்பா. இந்த இது பிடி. என்னம்மா யாரா உனக்கு? என்ன அடி அப்பா, அவன் எழுதுற மாதிரிதானே எழுத சொன்னேன். அதை பத்தி இப்படி எதுக்கு வாத்தாலும் தொங்கச்சு என்ன பண்ணி நொங்குறாளுங்க? உன் புத்தி கெட்டாத வேலையை நீயே செய்யற. ஏன் புத்தி கேட்டாம தான் இன்னொருத்தர் விட்டு எழுத சொன்னேன். எழுதணும்னா நீ என்ன பாடுபடுத்தினியோ
ஆமாப்பா கொஞ்சம் படுத்துனேன். அவன் கடைசியில இப்படிக்கு நந்துன்னு போடுறதுக்கு பதிலா செல்லப்பான்னு உன் பேரை போட்டிருக்கான். என் பேரை போட்டானா? ஏன் கத்துற? மா இருப்பா ஏப்பா ஏற்கனவே ஒரு ரவுண்ட் முடிச்சால மறுபடியுமா வெந்த புள்ள வேலை பார்த்தாத. எது வெந்தது எது வேலு? வேணாம், ஏற்கனவே நீ கேட்ட பல வில்லங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து வைத்தினீரே, மறுபடியும் கிண்டாத. அப்ப மூடு. மூடியாச்சு. எங்க திறக்க வர்றீங்க?